பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வேளையில என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை பல நெருக்கடி உடையும். இந்த வசனம் கேள். பிரியமானவர்களே, இந்த வசனம் கேளுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பல நெருக்கடி முற்றிலுமா உடையும். ஆமீன், ஹல்லேலூயா. இப்போ பல நெருக்கடி வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பல நெருக்கடி வரக்கூடிய காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த நெருக்கடியில இருந்து நம்ம வெளியா வந்துடலாம். பாருங்க, பண நெருக்கடி வர காரணம் திட்டமிடாமல் செலவு பண்ணுவது. நம்ம வருமானத்துக்கு மிஞ்சின செலவு, எந்த செலவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவு இல்லாம, ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் நம்ம மனசுக்கு ஏற்ற போல திட்டமிடாமல் செலவு பண்ணும் போது இந்த பண நெருக்கடி வரலாம். அதே போல அதிக அளவு வட்டி எடுத்து இஎம்ஐ கட்டி இந்த பண நெருக்கடி வரலாம். அதே போல அதிக அளவு தேவையற்ற ஆசையின் நிமித்தமாக, அதாவது நமக்கு என்ன ஒரு தேவையும் இருக்காது, ஆனா ஆசையின் நிமித்தமாக பல பொருட்களை வாங்கி குவிக்கிறதுனாலையும் இந்த பண நெருக்கடி வரலாம். ஓகே, இப்படி ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பண நெருக்கடி வந்துருச்சு. வாழ்க்கையில இந்த பண நெருக்கடி நிமித்தமாக கடன் சுமைகள் பெருகிக்கிட்டே இருக்கு. அதே போல ஆடம்பர ஆசையின் நிமித்தமாக பண நெருக்கடி வரலாம். நம்ம எவ்வளவு வருமானம் இருக்கும் அதை மிஞ்சின அளவு ஆசையின் நிமித்தம் செலவு பண்ணும் போது, அதாவது ஆடம்பர செலவு பண்ணும் போது நமக்கு பண நெருக்கடி வரலாம். இப்படி பண நெருக்கடி வந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னா, நம்ம செலவு பண்றதுல ஒரு திட்டமிடுதல் வேணும். ரெண்டாவது, சிறுகையாவது சேமிக்க கத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில சிறிய அளவு வருமானம் இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை எடுத்து சேவ் பண்ண கத்துக்கணும், சேமிக்க கத்துக்கணும். அதே போல ஆடம்பர செலவுகளை விட்டு எறிய வேண்டும். ஆடம்பர செலவு இது நமக்கு தேவையானா, இந்த பொருள் வாங்குறது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா, இது நமக்கு இப்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளையும் வாங்கும் போது நம்ம யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த பண நெருக்கடி முற்றிலுமா உடையணும் அப்படின்னா இந்த வசனங்கள் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட கேட்டு அந்த வசனங்களை நீங்க அனுதினமும் ஜெபிக்கும் போது, வாழ்க்கையில சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க பண நெருக்கடி நிச்சயமா மாறி அந்த பண நெருக்கடி உடைந்து ஆசீர்வாதம் பெருகும். இப்போ என்னென்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ பைபிள்ல பண நெருக்கடியை மாற்றக்கூடிய முதல் வசனம் ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவான். பாருங்க, ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூற நம்ம கடன் இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. வேற எதுலையுமே கடன் பெறாம இருங்க. அடுத்தவங்க கிட்ட அன்பு கூறும் போது நம்ம ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. நம்ம ஒருத்தங்க ரொம்ப அன்பா இருந்து அந்த அன்பு மிகுந்த நபர்கிட்ட நம்ம அன்பு கூறாம இருந்தோம் அப்படின்னா நம்ம நியாய பிரமாணத்தை மீறவங்களா மாறி போறோம். அன்பு சகலத்தையும் தாங்குன்னு சொல்லி இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம கிட்ட அன்பா இருக்கிறோமோ அதே போல பிறரிடத்திலும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. ரெண்டாவது வசனம் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும்
கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆண்டவற்றை என்னது கற்றிருக்கோம், அவர்கிட்ட என்ன கேட்டிருக்கோம், எதை கண்டிருக்கோம், இதையெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் ஏற்படும். சமாதானத்தின் தேவன் நம்மளோட இருப்பாரு. ஆமீன், ஹல்லேலூயா. பண நெருக்கடி வரும்போது சமாதானம் இழந்து போகுங்க. முதல்ல அந்த பண நெருக்கடி வராம இருக்கணும் அப்படின்னா ஆண்டவற்றை நம்ம என்ன கற்றிருக்கோம், எதை கேட்டிருக்கோம், எது ஆண்டவருக்கு சித்தம், அதை நம்ம அறிந்தவங்களா புரிஞ்சவங்களா இருந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் பிறக்கும். அதோடு மட்டும் இல்லாம சமாதானத்தின் தேவனும் நம்ம கூடவே இருப்பாரு. 3வது வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷங்களாய் ஆகிய வானத்தை திறப்பார். பாருங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது, ஆண்டவருடைய வசனத்துல பிரியமா இருக்கும் போது, அவரை அதிகாலையில அனுதினமும் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல பொக்கிஷத்தை, வானத்தை திறப்பாரு. பொக்கிஷ சாலை, அதாவது ஆசீர்வாதம் என்னும் பொக்கிஷ சாலைய வானத்துல திறப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. முதல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற பண நெருக்கடி மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோம்னா நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறவங்களா மாறி வரணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பண நெருக்கடி முற்றிலுமாக மாறி போகும். அதுக்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிற பண நெருக்கடியை நினைச்சு நம்ம அனுதினமும் அழுதுட்டு இருப்போம், கவலையோடு கூட இருப்போம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பண நெருக்கடி இருந்தாலும் நீங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ தேடும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய பிள்ளையா நீங்க மாறும்போது, நீங்க ஆண்டவரை தேடுறதுனால வாழ்க்கையில இந்த பணம்ங்கிற ஒரு நெருக்கடி மாறி உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை, ஆண்டவர் தரக்கூடிய நன்மை சூழ்ந்து இருக்கும். வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளும் மறைஞ்சு போய் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை பிறந்து அந்த நன்மைக்கு குறைவு என்பதே இருக்காது. ஆமென். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய நீங்க பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில பணங்கிற ஒரு நெருக்கடி, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் இருந்துட்டு இருக்கலாம். ஆனா நீங்க உண்மையா ஆண்டவரை தேடும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தரக்கூடிய நன்மைக்கு என்னைக்குமே குறைவு என்பதே இருக்காது. அதனால உங்க வாழ்க்கையில பண நெருக்கடி மாறணும் அப்படின்னா ஆண்டவரை தேடுகிறவங்களா நீங்க மாறணும். இப்ப நீங்க நினைக்கலாம், நான் தேடிட்டு இருக்கிறேன் ஆனாலும் என் பண நெருக்கடி மாறலி அப்படின்னு சொல்லி ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த பண நெருக்கடியில இருந்து வெளியே வரக்கூடிய ஞானத்தையும் அதற்குரிய ஆசீர்வாதமான தொழிலையும் உங்களுக்கு தந்து உங்க வாழ்க்கையில அந்த பண நெருக்கடியை முற்றிலுமா மாற்றி போடுவாரு. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு, கலங்காதீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.